Hello and welcome to Dream 11 IPL. Fight for the number one spot on the points table between Delhi Capitals and Royal Challengers Bangalore. Delhi Capitals கம்ப்ளீட்டாக ஆர்சிபியை ஓவர் ஷேடோ பண்ணிட்டாங்க, அவுட் ஸ்மார்ட் பண்ணிட்டாங்க. எக்ஸ்ட்ராடினரி விக்ட்ரி அ மார்ஜின் ஆஃப் 59 ரன்ஸ். ரொம்ப ரொம்ப வைட்டல். ஆர்சிபிக்கு இது ரொம்ப பெரிய லாஸ். தோக்குற மேட்ச்லாம் பெரிய பெரிய மார்ஜினில் தோக்குறாங்க. இன்கேஸ் அவங்க 3 மேட்ச் ஜெயிச்சு கூட அவங்க ரன் ரேட் வந்து ரொம்ப போராக இருந்தது. இந்த கேமுக்கு அப்புறம் இன்னும் அது ரொம்பவே ஒரு பெரிய கன்சர்னாக இருக்க போகுது லேட்டர் பார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட். இந்த மேட்ச்சில் நடந்துச்சு, வாங்க பார்க்கலாம். டாஸ் ஜெயிச்ச விராட் கோலி துபாய் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியமில் ஹீ ஆப்டட் டு ஃபீல்ட் ஃபர்ஸ்ட். என்ன மென்ஷன் பண்ணார், நேற்று யூஸ் பண்ண சிஎஸ்கே மேட்சான அதே விக்கெட். அவர் என்ன மென்ஷன் பண்ணாருன்னா, அந்த சேஸை பார்த்தோம் ரொம்ப நல்லா இருந்தது, ஸோ நாங்களும் சேஸ் பண்ண போகிறோம்னு நினச்சாரு. பட் அது அவருக்கு கம்ப்ளீட்டாக பேக் ஃபயர் ஆகிடுச்சு. நீங்கள் சேஸ் பண்ணணுன்னா ஒரு ஆப்போசிஷனை பவுலிங்கில் ரொம்பவே ஒரு 160 170 இந்த டார்கெட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஆகணும். அபோவ் பார் 10 ரன் 15 ரன் 20 ரன் போகும்போது டிஃபால்ட்டாக ப்ரெஷர் டாப் ஆர்டர் காலி ஆகுது. அதுதான் இன்றைக்கும் நடந்தது. இஸ்ரோ உதாரணம் ஸ்டார்ட் பண்ணார். பட் அவருக்கு அந்த நியூ பாலில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. பிகாஸ் மிடில் ஓவர்ஸும் சரி டெத் ஓவர்ஸும் சரி நல்லா போடுறாரு. அவரோட வெரைட்டி ஆஃப் டெலிவரிஸுமே அதுக்கு ஏற்ற ஐடியல் ஆப்ஷனாக தான் இருக்குது. பட் அவர் பவர் பிளேயில் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. போன மேட்ச்சுமே பட்லர் நின்று ஈஸியாக அவரை பிக் பண்ணி சாத்தினார். அதே மாதிரி பிருத்திவி ஷாட்டை நல்லா மாட்டிக்கிட்டார். ஸ்லிப்பை வச்சுட்டு மிடில் ஸ்டம்ப் அண்ட் லெக் ஸ்டம்பில் போட்டால் என்ன நடக்குது இங்கே சத்தியமாக புரியல. ரொம்பவே மிகப்பெரிய தப்பு. 14 ரன் அந்த இனிஷியல் முதல் ஓவரில் கிடச்சது பெரிய ஒரு பூஸ்ட். இந்த எண்டில் வாஷிங்டன் சுந்தர் எவ்வளோ இறுக்கி பிடிச்சாலும் இன்னொரு எண்டில் போட்ட நவ்தீப் சைனியாக இருக்கட்டும், யுஸ்வேந்தர் சாஹாலாக இருக்கட்டும், ரன்ஸை வாரி வழங்கிட்டாங்க. பவர் பிளேயில் ஆல்மோஸ்ட் அரவுண்ட் 63 ரன் அடித்தாங்க. அதில் ஜஸ்ட் 17 ரன் தான் வாஷிங்டன் சுந்தர்லேருந்து வந்தது. அப்போ பார்த்துக்கங்க, மிச்சவங்க எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருந்தாங்க. மிச்சவங்க ஒரு ஓவரும் வாஷிங்டன் சுந்தர் 3 ஓவரும் ஆன் த்ராட் போட்டார். எக்ஸ்ட்ராடினரியாக பவுலிங் போடுறார் வாஷிங்டன் சுந்தர். ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் லைனை பக்காவாக அடிக்கிறாரு. ஷிக்கர் தவன் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணார். 3 ஸ்டம்பை எக்ஸ்போஸ் பண்ணி லெக் சைட்லேருந்து அந்த கார்டு எடுத்தார். அந்த டாப் ஆஃப் ஸ்டம்பர் டெலிவரியில் கொஞ்சம் அந்த ஃப்ரீயாக ஏதாவது ஆடலான்னு பார்த்தாரு. பட் அவர் அதுக்கு எதுவுமே கொடுக்கலங்க. நீ பின்னாடி போறியா, நான் ஃபாலோ பண்ணி மிடில் ஸ்டம்பில் போட ஆரம்பிச்சிட்டாரு. எக்ஸ்ட்ராடினரியாக வாஷிங்டன் சுந்தர் போகிறாரு. இன்றைக்கி அவரோட பர்த்டே அதுவும் நல்லா போட்டார். எக்ஸ்ட்ராடினரியான ஸ்பெல். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்பெல் வந்து ஆர்சிபிகிட்ட ஏர்லி இந்த பவர் பிளே கிடைக்கிறப்போ மற்ற போலர்ஸ் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக போட்டால் நல்லா ப்ரெஷர் போட முடியும். அண்ட் பிருத்திவிஷா ஒரு ஷாட் ஆடினார், எக்ஸ்ட்ராடினரியான ஷாட். முட்டி போட்டு எக்ஸ்ட்ரா கவர் மேலே 6. ஐயோ என்ன பேட்ஸ்மேன் இவர். ஐயோ செம்ம சாலிட் பிளேயர். இந்த மாதிரி ஒரு பிளேயர் இருக்கிறது ஒரு பெரிய அசட். ஃப்யூச்சரில் வந்து இந்தியன் டீமுக்கும் சரி, இப்போ கரண்ட் டெல்லி லைனப்புக்கும் சரி, இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலர் அரௌண்ட் 140 130 போடுற பவுலரை முட்டி போட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா கவர் மேலே அடிக்கிறீங்கன்னா ஐயோ அப்பா செம்ம தில்லு வேணும். எக்ஸ்ட்ராடினரியான அந்த ஒரு ஸ்கில் செட் இருக்குது. பட் பிருத்திவிஷா அதை ஒரு கிடைச்ச ஸ்டார்ட்டை பெருசாக கன்வெர்ட் பண்ண முடியல. அவரோட விக்கெட்டை விட்டார். முகமது சிராஜ் தான் செம்மையான ஒரு ஷார்ட் பால், ஷார்ப் பவுன்ஸர் அட் செம்ம பேஸ். அவர் ஆன்டிசிபேட் பண்ணதை விட ரொம்ப குவிக்கராக வந்துருச்சு. அவர் வந்து எட்ஜ் ஆகி ஏபிடிட்ட விக்கெட்டை கொடுத்துட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக அவன் ஆச்சு ரன் ரேட். பிகாஸ் ஷிக்கர் தவன் வந்து ஒரு பெருசாக இன்னிங்ஸ் அதில் 2 பால் தான் கிட்ட ஆடிட்டு இருந்தார். ஒரு மேக்ஸிமம் ஒரு 110 ஸ்ட்ரைக் ரேட் தான் ஆடிட்டுப்பார், ஒரு 130 ஸ்ட்ரைக். பிகாஸ் பிருத்திவிஷா ஒரு சென்டில் நல்லா ஆடிட்டுருக்கப்போ நீங்கள் அந்த செகண்ட் ஃபீல்ட் ரோல் ஆடலாம். பட் அதுக்கப்புறம் நீங்கள் ஆக்சிலேட் பண்ணாமல் அவுட் ஆகிறது வந்து பெரிய கன்சர்ன் டீம். ஸ்ரேயாஸ் ஐயரும் பெருசாக இன்றைக்கி ஆட முடியல. அவரும் விக்கெட்டை லூஸ் பண்ணிட்டார் ஏர்லி இந்த இன்னிங்ஸ். தூக்கி அடிக்க பார்த்து டீப் பிட் விக்கெட்டில் கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார். 63 ரன் ஸ்டார்டிங் பவர் பிளே. போக போக ரொம்பவே ஸ்லோ ஆகிட்டு இருந்துச்சு அந்த ரன் ரேட் வந்து. 11வது ஓவரில் 90 ரன் இருக்கும்போது ஷிக்கர் தவன் அவுட் ஆகிட்டார். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, மேபி ஒரு 150 ஒரு 150 ஒரு 170 வரையும் ஒரு டீசெண்டாக ஒரு பார்ட்னர்ஷிப் அமைஞ்சால் போகுன்ற ஸ்டேஜில் ஸ்டாயினஸுக்கு வந்து ஒரு செம்மையான ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்தாரு. இன்றைக்கும் வந்து நவ்தீப் சைனிட்ட ஒரு பீமர் பார்த்தோம். போன மேட்ச் வந்து ராகுல் தேவாட்டியா நெஞ்சிலே வாங்கினார், இவர் கையில் வாங்கினார். பட் அவர் ஒரு இன்டென்ட்டோடு பண்ண மாதிரி ஆக்கிட்டார். அதை ஒரு சின்னதாக ஒரு அப்பாலஜைஸும் எதுவுமே பண்ணல. ஸ்டாயினஸை செம்மையாக சொரிஞ்சு விட்டுட்டார் அந்த இதில் பயங்கரமாக. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சார் க்ளீனாக. ஆனால் ஸ்டாயினஸ் வந்து கண்ணா பின்னான்னு சுற்றாமல் டைம் பண்ண ஆரம்பித்தார். ஒரு ஷாட் வந்து ஃபால் ஷாட் இருந்துச்சு. யுஸ்வேந்தர் சஹால் ஒரு செம்மையாக ட்ராப் பண்ணார் அந்த கேட்சை. அதுக்கப்புறம் சுதாரிச் அவர் டீப் இன் டு த க்ரீஸ் போயிட்டார். நீ போடு நான் அடிக்கிறேன்னு டைம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு செம்மையான ஒரு 50
அவங்க டீமுக்கு பெரிய மொரால் பூஸ்டராக இருந்துச்சு. இந்த பக்கம் ரிஷப் பண்ணிட்டும் இவர் அடிக்கிறத பார்த்துட்டு அவரும் ஸ்லோவாக ஆரம்பித்தார். ஒரு 15 பால் 16 ரன் இருந்தவர் கடைசியில் அவரும் சைனியை டேக் ஆன் பண்ண ஆரம்பிச்சார். சைனியோட பேஸை நல்லா யூஸ் பண்ணி 2 பேரும் அடித்தாங்க. கடைசியில் வந்து ஒரு 196 ஆன் த போர்ட். பெரிய ப்ரெஷர் ஆர்சிபிக்கு, ஒரு பெரிய சேஸ். பிகாஸ் சேஸிங்னாலே விராட் கோலி அண்ட் ஏபிடி மாதிரி ஒரு ஆள் வந்து நின்னாகணும். ஆல்சோ இந்த 190 இந்த சேஸ் பண்ணுறதுக்கு ஓப்பனர்ஸ் யாராவது ஒரு ஆள் ஸ்டெப்பப் பண்ணியே ஆகணும். அதை இவங்க செய்ய தவறிட்டாங்க. ஃபின்ச்சுக்கு வந்து ஏர்லியாக எவ்வளோ சான்ஸ் தான் கிடைக்கும், இதுக்கு மேலெலாம் ஒரு பேட்ஸ்மேனுக்கு சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காதுங்க. ககிசோ ரபாடா ஒரு டெலிவரியில் ஜஸ்ட் ஒரு செக்கிங் ஷாட் மாதிரி பண்ணார். கைக்கு வந்து கேட்ச ரபாடா மிஸ் பண்ணிட்டார். அடுத்து தவானுக்கு ஒரு ஸ்லிப்பில் கேட்ச் கேரி ஆகலை. அஸ்வின் உள்ளே வந்து போலிங் போகிறவரை மன்கட் பண்ண சான்ஸ் இருந்தது. பட் அவர் வார்னிங் கொடுத்து விட்றாரு. 3 சான்ஸ் ஆன் த த்ராட் கிடச்சும் அவரால் அதை எதுவும் பண்ண முடியல. இந்த பக்கம் தேவ்தத் படிக்கல் அவுட் ஆகிட்டார் அஸ்வின்கிட்ட. பிகாஸ் அவர் நோவிங் லெஃப்ட் ஹேண்ட் ஒரு பேட்ஸ்மேன். ஆரன் ஃபின்ச் வந்து டென்டேட்டிவ் டு ஸ்பின்னர்ஸ். எக்ஸ்ட்ராடினரி மூவ். ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து அஸ்வினை பவர் பிளேயில் இன்ட்ரடியூஸ் பண்ணது. அவரும் டீப் விக்கெட்டில் ஸ்டாயின்ஸ் அங்கே எக்ஸலண்ட்டாக ப்ளேஸ் பண்ணி ஒரு ஃபீல்டு லெக் சைடில் இருந்து கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டார். இவருக்கு மேபி இன்னும் கொஞ்சம் சர்வே பண்ணியிருந்திருக்கலாம். பட் அக்ஷர் பட்டேல் விக்கெட் எடுத்துட்டார். அந்த பாலில் கொஞ்சம் சர்ப்ரைசிங் ஒரு டேர்ன் இருந்துச்சு. பிகாஸ் அக்ஷர் பட்டேலால் அந்தளவுக்கு பாலை யூஸ்வல் டேர்ன் பண்ண முடியாது. அந்த ஒரு பர்டிகுலர் வேலையில் ஷார்ப்பாக ஒரு சின்ன பிட் ஆஃப் டேர்ன் இருந்துச்சு. அதை ஒரு அவுட் சைட் எடுத்து கேட்ச் ரிஷப் பண்ணி பிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ஏபிடி வந்தார். கொஞ்சம் நின்று ஆடி இருந்திருக்கலாம். என்ன ரஷ்ஷில் இருந்தாருன்னு தெரில. அவுட் ஆகிட்டார். ஒரு பவுண்ட்ரி அடித்தார். பவுண்ட்ரி அடித்து அடுத்த பாலே ஒரு ஃபால் ஷாட். அது ஹைட்டுக்கு போகிறது. மேபி அந்த கேட்சை ட்ராப் பண்ணிடுவாங்கன்னு நினச்சேன். பிகாஸ் அந்த ஹை கேட்ச் எல்லாமே நிறைய ட்ராப் ஆகி பார்த்துருக்கோம் துபாய் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் பொறுத்த வரைக்கும். அந்த அதை திருப்பி சொல்ல வேணாம். அந்த லைட் பில்லர்ஸ் இல்லாமல் அந்த ஃப்ளோரில் இருக்க ஃபுல் லைட்ஸ் இருக்குது. அது ஒரு பெரிய இஷ்யூன்னு அதை சொல்லிகிட்டே இருக்க வேணாம்னு தோணுது. இந்த இடத்துல அது வேணாம். ஷிக்கர் தவான் வந்து அந்த கேட்சை நல்லாவே பிடிச்சாரு. நல்லா ஜட்ஜ் பண்ணி பிடிச்சாரு. அது கம்ப்ளீட்டாக அந்த கேமோட கோர்ஸை மாற்றிடுச்சு. பின்னாடி வந்து ரபாடாக்கு ஓவர் ஹோல்ட் பண்ண ஆரம்பித்தார். லேட்டர் பார்ட் ஆஃப் த இன்னிங்ஸில் வேணும்னு அவர் கடைசியில் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பித்தார். விக்கெட் ஆஃப்டர் விக்கெட்னு 4 விக்கெட் எடுத்தார். ஹேட்ரிக் பாலும் இருந்தது அவருக்கு. பட் விராட் கோலியோட விக்கெட் அவர் எடுத்தது தான் ரொம்பவே குரூஷியல். ஒரு நல்ல செட்டில் நின்றுருந்தார். இன்னொரு ஒரு எண்டில் யாராவது ஒரு ஆள் நின்றுருந்தால் அவர் இந்த மேட்சை ஜெயிச்சு கூட கொடுத்துனுக்கலாம். ஒரு 43 இருக்கும்போது அவுட் இன்சைட் ஏஜ் ஆகி விக்கெட் கீப்பர் பண்ட்டை பிடிச்சி விக்கெட்டை கொடுத்துட்டாரு. ப்ளஸ் லோவர் டவுன் த ஆர்டரில் பெருசாக அங்கே எதுவுமே கிடையாது. இசூர் உதாரணத்தை நான் ஒரு பெரிய ஒரு 2-3 சிக்ஸஸ் எதிர்பார்த்தேன். வாஷிங்டன் சுந்தர்னு கொஞ்சம் நின்று ஆடுவார்னு நான் எதிர்பார்த்தேன். எதுவுமே அங்கே நடக்கலை. ஆக்சுவலாக சம்திங் இஸ் தேர். அதை அவங்க ப்ரூவ் பண்ண மாட்டேன்றாங்க டைம் அண்ட் அகெயின். பிகாஸ் வாஷிங்டன் சுந்தர் வந்து டிஎன்பிஎல்ல ஓப்பனிங் இறங்கி 100 அடித்த பிளேயர். நிறைய ஓப்பனிங் இறங்கி பார்த்துருக்கோம். நல்ல ஒரு சிவம் துபேவாக இருக்கட்டும், நல்ல ஒரு அட்டாக்கிங் கேப்பபிலிட்டியாக இருக்கார். இந்தியன் டீமுக்கு ஆடுறீங்க, 2 பேரும் சர்க்கியூட்டில் இருக்கீங்க. இந்த மாதிரி டைமில் ஒரு மிடில் ஆர்டரில் ஸ்டெப் அப் பண்ணி நாங்கள் அடிக்க முடியும்னு காட்டினீங்கன்னா இந்தியன் டீமில் பெர்மனண்ட் கண்டெண்டர் ஆகலான்னு ஒரு 4-5 வருஷத்துக்கு அதை ப்ரூவ் பண்ணால் இவங்க தவறிக்கிட்டே இருக்குது. இது கொஞ்சம் கஷ்டமான ஒரு இதாக இருக்குது. யங்ஸ்டர்ஸ் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுறது. ஆண்ட்ரிஸ் நாட்சே அவருக்கு 2 விக்கெட் விழுகுது. ரபாடாக்கு 4 விக்கெட். அதாவது இருக்க 10 விக்கெட்டை ஷேர் பண்ணி ஆளுக்கு எடுத்துக்கிட்டாங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து இந்த பேட்டிங்கில் வந்து ஆர்சிபி காட்டலை. ஸோ ஒரு இன்டென்ட் எதுவுமே இல்லாதனால ரொம்பவே மோசமாக தோற்றுட்டாங்க இந்த மேட்ச்சை. பாயிண்ட்ஸ் டேபிளில் டெல்லி டாப் ஆஃப் த டேபிள் போயிட்டாங்க. ஆர்சிபியோட நெட் ரேட் ரொம்ப குறைஞ்சிருச்சு. -0.9லேருந்து இப்போ -1.3க்கு போயிடுச்சு. இதை எப்படி அவங்க ரெக்டிஃபை பண்ண போகிறாங்க? மேபி இன்னும் ஒரு 6 மேட்ச் வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை. 6-7 மேட்ச் வரிசையாக ஜெயிச்சிட்டாங்கன்னா பிரச்சனையே இருக்க போகிறது. ரன் ரேட் பிரச்சனை இல்லை. டிஃபால்ட்டாக அந்த வின்னிங் வர்றப்போ கொஞ்சம் ரன் ரேட் குறையும். பட் திருப்பி இந்த மாதிரி இன்னொரு 1 லாஸோ 2 லாஸோ பெரிய லாஸ் வந்துச்சாங்கன்னா அது பெரிய ஒரு தலைவலியாக வந்து நிற்க போகுது. ஆஸ் ஆஃப் நவ் டெல்லி கேபிட்டல்ஸ் ரொம்பவே சாலிடாக ரொட்டேட் பண்ணுறாங்க பவுலர்ஸை. அஸ்வினை வந்து லெஃப்ட் ஹேண்ட் இருக்கும்போது கொண்டு வர்றது, கடைசியில் சிவம் துபே வாஷிங்டன் சுந்தர் இருக்கும்போது அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணது, அக்ஷர் பட்டேலுக்கு ஏர்லியாக ஓவரை முடிச்சது, ரபாடாவை ஹோல்ட் பண்ணுறது, ஆண்ட்ரிஸ் நாட்சே இருக்கார். எல்லா பக்கமும் பாக்ஸ் கிளிக் ஆகிடுச்சு. ஹர்ஷல் பட்டேல் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தார். பட் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏதாவது ஒரு ஆட இவங்க டார்கெட் பண்ணினா அவங்க அந்த ஹர்ஷல் பட்டேலில் டார்கெட் ஆகிட்டார் இந்த மேட்ச்சில். பிகாஸ் இந்த லோ ஸ்கோரிங் இவங்க 150 அடித்தாலும் யாரும் ஒருத்தர் கண்டிப்பாக டார்கெட் பண்ணி ஆவாங்க. அதே ஹர்ஷல் பட்டேல் அது ரீசனபிள் தான். அதை வந்து குறை சொல்ல முடியாது. பட் இங்கே ஒரு பிரச்சனை என்னென்னா இன்றைக்கி ஆடம் ஜாம்பா ஆடாதது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்ததோ. ஆடிருந்தால் கூட இப்போ பிகாஸ் சஹாலே அவ்வளோ ரன்ஸ் போய் சஹாலுக்கே ஓவர் கட் பண்ணப்போ அது ஒரு இதாக இருந்திருக்கும்.
இன்றைக்கி அந்த ஜாம்பா இல்லாதனால ஒரு பேட்ஸ்மேன் ஷார்ட்டாக ஆடினாங்க குர்கிராத் மான். இதை இப்போ யோசிச்சு பிரயோஜனம் இல்லை. மேபி இப்போ குர்கிராத் மான் இருந்திருந்தா நடுவில் அந்த வாஷிங்டன் சுந்தருக்கு முன்னாடி மொயின் அலிக்கு முன்னாடி வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் வித் கோலி ஏதாவது ஒன்று இங்கே அங்கே அவர் அடித்து ஒரு 10-15 ரன் அங்கே எக்ஸ்ட்ரா வந்து விராட் கோலி மேலே ப்ரெஷர் எடுத்திருந்தால் மேபி இப்போ நம்ம யோசிச்சிருக்கலாம். பட் இப்போ இனிமேல் அதை யோசிச்சுட்டு ஒரு பைசா 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. மேட்ச் முடிஞ்சிருச்சு, தோத்துட்டாங்க ஆர்சிபி. ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல் கேம்பெயினராக இருக்காங்க டெல்லி கேபிட்டல் சோஃபார். ஃப்ரம் கோச் பாயிண்டிங்லேருந்து சரி, அவங்க டீம் உள்ளே வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணுறதும் சரி, எல்லாமே பக்காவாக இருக்குது. சோஃபார் தே ஹேவ் பீன் ஸோ குட். லாங் ரனில் பார்ப்போம் இந்த டீம் ஒரு பிளே ஆஃப் குவாலிஃபை ஆனாலோ ஒரு எலிமினேட்டரில் வந்து இன்கேஸ் அங்கே பிளே ஆஃபில் ஃபஸ்ட் கேம் தோற்றுட்டு டாப் ஆஃப் த டேபிள் முடிச்சு ஒரு இதில் எங்கேயாவது தோற்று திருப்பி அந்த செகண்ட் பிளேயர் ஆஃப் வந்து விளாட்ற மாதிரி இருந்தாலோ ஒரு ஃபைனல் போனாலோ ஒரு ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்றதெல்லாம் பார்க்க வேண்டிய இருக்குது. பிகாஸ் இது வரைக்கும் தே ஹேவ் பீன் சச் அ சாலிட் டீம்.